ஹலோ நோசஸ் வெல்கம் டு ட்ரேடிசி. இன்றைக்கி நம்ம 3 விஷயம் பார்க்க போகிறோம். நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில்வர் அண்ட் கோல்டு வந்து இந்த வாரத்தில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்க போகுது. அது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட். மேக்ஸிமம் ஒரு சின்ன டவுன் கொடுத்துட்டு அங்கேருந்து திரும்பவும் ரிவர்சல் ஒரு 1 மந்த்துக்குள்ளே திரும்ப ஒரு 15% ஹைக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 15 to 20%. அதுக்கு காரணம் என்ன? ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு ஜல் ஜீவன் மிஷன் 2.0 அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 8.69 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தால் ஒரு 10 கம்பெனி ரொம்பவும் அதிகமாக பெனிஃபிட் அடைய போகுது. ஸோ இந்த 2 வருஷத்தில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அடைய போகுது. ஒரு 10 ஸ்டாக்கு சான்சஸ் இருக்குது. அதில் ஒரு பெட்டரான ஒரு 5 ஸ்டாக்கை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது ஈரான் அமெரிக்கா இடையே ஒரு வார் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அடுத்து என்ன மாதிரி முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அண்ட் அது ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அடுத்த ஒரு மாதத்துக்கு 6 மாதத்துக்கு, இந்த டீட்டெயிலையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சில்வரோட அப்டேட் பார்த்தலாம். லாஸ்ட் வீடியோ நான் ஏப்ரல் 17 அன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு வீடியோவில் அன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா $81 இருந்துச்சு சில்வர். அங்கேருந்து நான் ஒரு 10% டவுன் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கேன்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல வெள்ளிக்கிழமை நாம் சொல்லியிருந்தோம் இங்கேருந்து ஒரு டவுன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 10%. பட் அங்கேருந்து ஒரு $2 மேலே போயிடுச்சு. அங்கேருந்து திரும்ப பார்த்தீங்கன்னா $10 இறங்கியாச்சு. கிட்டத்தட்ட 12% டவுன் ஃப்ரம் ஹை. ஸோ நாம் சொன்ன ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. நான் $71 கெஸ் பண்ணியிருந்தேன். இப்போ $72 வந்தாச்சு. அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இல்லைனா 29 நாளைக்கு எஃப்ஓஎம்சி, அதாவது இந்தியாவில் ஆர்பிஐ இருக்க மாதிரி அமெரிக்காவுக்கு எஃப்ஓஎம்சி, அவங்க வந்து வட்டி வீதத்தில் எதுவும் மாற்றம் இருக்கா அப்படிங்கிற அறிவிப்பை இன்றைக்கி விடுறாங்க. அப்படி நடக்கும் பட்சத்தில் மேக்ஸிமம் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகணும் அப்படிங்கிறது இன்றைக்கே மார்க்கெட்டில் தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி சில்வர் பார்த்திங்கன்னா 2% டவுன் அண்ட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 1% டவுனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை எதிர்பார்க்குறாங்க. வட்டி விதத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படியே ஃபால் ஆனாலும் 71லேருந்து 65க்குள்ளே ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது. அதாவது இந்த லைன்லேருந்து இந்த லைன் வர 66 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சப்போர்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஸோ இந்த இடத்த டச் பண்ணிடுச்சுன்னா திரும்ப இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் இந்த ரிவர்சல் ஃபஸ்ட்டு இங்கேருந்தே மேலே போயிடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. இந்த வட்டி விகித மாற்றத்துக்கான ஒரு சேஞ்ச், ஒரு சின்ன ஒரு லோ வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இங்கேருந்து கூட அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மே 1 சைனா சல்ஃபாரிக் ஆசிட் வந்து எந்த நாட்டுக்கும் நாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது. ஸோ உள்நாட்டு உற்பத்திக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ஸோ நமக்கு தேவையான மெட்டல் மைனிங்க்கு அண்ட் விவசாயத்துக்கு ஃபெர்டிலைசர்ஸ் தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு சைனாவில் அடி வாங்க போகுது அப்படிங்கிறதுக்காக இந்த பேன் பண்ணுறாங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சிலேங்கிற நாடு, அதாவது சிலி தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்ட்ரிக்கு தான் அதிகமான சல்ஃபரிக் ஆசிட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கே காப்பர் அதிகமாக மைனிங் பண்ணப்படுது. ஸோ காப்பர் அண்ட் ஜிங்க் எங்கெல்லாம் மைனிங் பண்ணுதோ அங்கே பை ப்ராடக்டாக சில்வர் கிடைக்குது. இப்போதைக்கு சோலார் பேனல் அண்ட் இவி வெஹிக்கிளுக்கு டிமாண்ட் இருக்கிறதுனால அதே சமயத்தில் சல்ஃபாரிக் ஆசிட்க்கு தட்டுப்பாடு வருது. ஸோ காப்பரும் ஜிங்க்கும் ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. அது சார்ந்து அது கூடவே ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சில்வரும் தட்டுப்பாடு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஒரு டிமாண்ட் வருது. ஸோ இது இங்கேருந்து ஒரு ப்ரைஸை புல் பண்ணி மேலே இழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி நடக்கும் பட்சத்தில் மினிமம் ஒரு 15 to 20% மூவ்மெண்ட் இருக்கும். 15% அப்படின்னா $81 திரும்ப அதே இடத்துக்கு வரும். சப்போஸ் ஒரு 20% வரை மூவ்மெண்ட் கொடுத்தா $85 ஈஸியாக தொடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து நடக்கிறதுக்கான அதிகப்படியான சான்ஸ். பட் இன்வெஸ்டரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அதாவது ஹெச்என்ஐ பெரிய ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன மைண்ட் செட் இருக்குது அப்படிங்கிறது லைவில் போனால் தான் தெரியும். ஸோ இந்த கரெக்ஷன் இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சில்வர் பீஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல இருக்கும்போதே மார்க்கெட் ஒரு 240 to 250 டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கரெக்டாக அந்த இடம் 240 டச் பண்ணிவிட்டு 245 ஆவரேஜாக நான் சொல்லியிருந்தேன். பட் 240 to 250 240 டச் பண்ணிவிட்டு இப்போ 225க்கு வந்துட்டு, ஒருவேளை எஃப்ஓஎம்சி வந்து ஃபெட் ரேட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல அப்படின்னாச்சுன்னா ஒரு சின்ன மைல்டு அப் அண்ட் டவுன் ஒரு ஷேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து டச் பண்ணி திரும்ப ஒரு 20% அப்படிங்கிறது இங்கேருந்து 255 அந்த ரேஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த இடத்த தொடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு சின்ன மைல்டு ரெசிஸ்டன்ட் தான் இருக்குது. ஸோ இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து இங்கே போயிருக்கு, திரும்ப இங்கே வந்து இந்த இடத்துல டச் பண்ணி திரும்பவும் பவுன்ஸ் ஆகிருக்கு. அகைன் திரும்ப இந்த இடத்த பிரேக் பண்ணி வந்திருக்கு. திரும்ப இந்த இடத்த தொட்டுட்டு திரும்ப டவுன், அகைன் திரும்பவும் இதே இடத்துக்கு வந்து இங்கே ஸ்ட்ரகிள் ஆகி டவுன். ஸோ இது ஒரு சரியான ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட். ஸோ 255 அந்த ரேஞ்ச். ஸோ கோல்டு பீஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்டு பீஸில் நமக்கு இங்கேருந்து இந்த லெவல் சப்போர்ட் ஜோன், அதாவது 118லேருந்து 112 இது சப்போர்ட் ஜோன். இதில் இங்கேருந்தும் திரும்பலாம், எங்கேருந்தும் திரும்பலாம். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேருந்து ஒரு 10% ஒருவேளை சில்வருக்கு டிமாண்ட் வரும்போது கோல்டுக்கும் ஒரு சின்ன மைல் டிமாண்ட் வரும். ஸோ இதே இடத்துல வந்து செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் 10 அன்னைக்கு மத்திய அமைச்சரவை ஜல் ஜீவன் மிஷன் 2.0 இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 8.69 லட்சம் கோடிகள். இதில் வந்து 3.59 லேக் க்ரோர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் வந்து மீதி இருக்கிற 5.1 லட்சம் கோடியும் டிவைட் பண்ணி, அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஆவரேஜாக 14,500 கோடி, அதாவது 2.5 வருஷத்தில் இதை கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக ஒரு 6,000 கோடி செலவு பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லோரோட வீட்டுக்கும் பைப் கனெக்ஷன் கொடுத்து தண்ணி வீட்டுக்கே வந்துடும். ஸோ இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பலனடைய போகிற ஸ்டாக்ஸோட லிஸ்ட் வந்து அப்ஸ்டாக்ஸில் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மார்ச் 11 அன்னைக்கு லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்படி மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்ஸ்டாக்ஸ் அவங்களோட சைட்டில் இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மார்ச் 11 அன்னைக்கு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பெனிஃபிட் அடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பம்ப்பு, வேட்டக் வபாக்கு அண்ட் இயான் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டென்டா வாட்டர் இன்ஃப்ரா. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சக்தி பம்பு மார்ச் 10 அங்கேருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த மார்ச் 10 நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் உடனே ஒரு பார்த்தீங்கன்னா 20% ஹைக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே 19% ஹைக்கில் இருக்குது. ஸோ அந்த நியூஸுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு, ப்ளஸ்லேயும் இருக்குது. அடுத்தது வாட்டக் வபாக், அதுவும் பார்த்தீங்கன்னா மார்ச் 10 இந்த நியூஸ் வருது. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போ பார்த்தீங்கன்னா 29% ஏறி இன்றைக்கி 25% ப்ளஸில் இருக்குது. அதுவும் கரெக்டாக நடந்திருக்கு 1 மந்தில். அடுத்தது இயான் எக்ஸ்சேஞ்ச், இந்த கம்பெனியும் இது மார்ச் 10லேருந்து இம்மிடியட்டாக ஒரு 15% மூவ்மெண்ட்டு, அகைன் பார்த்தீங்கன்னா 22% வரை அதுவும் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அண்டு டென்டா அப்படிங்கிற கம்பெனியும் பார்த்தீங்கன்னா மார்ச் 10லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா 34%, ஹையஸ்ட்டாக 39% வரை போயிட்டு இப்போ 24% இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸோட பொட்டன்ஷியல் பார்த்துக்கோங்க. இது ரொம்பவும் யூஸ்ஃபுல். நான் ஏன் இவ்வளோ டிலேயாக சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இவங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆர்டிகிள்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சருக்கு நீங்களும் பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு இது பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் upstocks.com அதில் போய்ட்டு நியூஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிகிள் கிடைக்கும். ஸோ ஹவவர் இன்றைக்கி குரூடாயில் வந்து கிட்டத்தட்ட $95 இருக்குது. ஈரோக்கு நிகரான டாலரோட வேல்யூ, டாலர் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இப்போ கொஞ்சம் பெட்டரான மார்க்கெட் ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது. குரூடாயில் வந்து இன்றைக்கி இன்டர்நேஷனல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $100 டச் பண்ணிகிட்டு இருக்குது. மீன் டைம் பார்த்தீங்கன்னா டாலர் கொஞ்சம் வீக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் நமக்கு ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் டவுன் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணப்பட்டிருக்கு, அவ்வளோதான். ஸோ பாட்டம்லேருந்து நிஃப்டி 10% ஏறி இருக்குது. அண்ட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 16% ஏறி இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. மினிமம் இன்னொரு 4% கூட கரெக்ஷன் ஆகலாம். ஸோ அங்கே ஒரு நல்ல ஒரு பையிங் சோனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பயோவில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.